ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் வந்து இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பார்த்ததுலேயே இத்தனை வருஷமா நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுலேயே எனக்குன்னு வந்த ஒரு வொர்ஸ்ட்டான கஸ்டமர் தான் இவங்க. ஏன் இதை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே சங்கட்டமா போயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமரோட ப்ளவுஸ் தான் வந்து 6 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க. அந்த 6 ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் 3க்கு வந்து டிசைன் அவங்களே சொல்லிட்டாங்க. 3க்கு மட்டும் என்ன டிசைன் வைக்க சொல்லிட்டாங்க. நான் அதை வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி முடிச்சோடனே வந்து நான் டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து இது ஸ்டிச் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லையும் வீடியோ போட்டிருக்க 2 டேஸ் முன்னாடி நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. இப்போ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எப்பயுமே வந்து கஸ்டமர்கிட்ட ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறது. இந்த இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட்டு. இப்போ நான் ஒரு சில ப்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவேன். ஒரு சில ப்ளவுசஸ் எல்லாமே வந்து அவங்க டிசைன் சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஆகும், இவ்வளோ ஆகும் அப்படின்னும் சொல்லிடுவேன். சரி, இந்த கஸ்டமர் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துர்லாம். அதாவது ரொம்பவும் ஹெவியான டிசைனாகவும் இல்லாமல், ஏன்னா அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்படிங்கிறனால ஒரு மீடியமான டிசைன் அந்த மாதிரி தான் வந்து போடுவாங்க. ஹெவியாலாம் போட மாட்டாங்க. லேஸ்லாம் எனக்கு வைக்காதீங்கன்ட்டாங்க. பீட்ஸுமே அவங்களுக்கு பிடிக்காதான் நான் பீட்ஸ் வந்து வச்சுட்டேன். அந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தா பீட்ஸ் இல்லாமலே வந்து நான் வெறும் ஹூக்கு நூலும் போட்டு எம்மிங் மாதிரி அந்த மாதிரி கூட நான் வந்து பண்ணி கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பட்ஜெட் வந்து நான் சொல்லிட்டேன். ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்க ₹240 ஆகுது. ₹240 வாங்குகிறேன். சாதா ப்ளவுஸ்க்கு ₹120 வாங்குகிறேன். இது வந்து நான் இன்னைக்கு இந்த ரேட் வாங்க கிடையாது. இப்போ 8 வருஷமாக நான் தைச்சிட்ருக்கேன். வருஷம் ₹10 வந்து ஏற்றுவேன். 8, 9 வருஷமாகவே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 10 வருஷம் பக்கமே ஆகப்போகுது. ஏன்னா 2015 கிளாஸ் போனேன் நான். அப்போலேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ நார்மல் ப்ளவுஸுக்கு நான் ₹50லேருந்து தைக்க ஆரம்பித்தேன். சாதா ப்ளவுஸ்க்கு 50, லைனிங்க்கு ₹100. அதுக்கு முன்னாடி ₹40, ₹80க்கும் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். வருஷம் ஆக ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு ஒரு முதல் மாதத்துக்கு முன்னாடி ₹10 இன்க்ரீஸ் பண்ணுவேன். சாதா ப்ளவுஸ்க்கு ₹10, லைனிங் ப்ளவுஸ்க்கு ₹20 அப்படி தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். இப்போ வந்து நான் சாதா ப்ளவுஸ்க்கு ₹120, லைனிங் ப்ளவுஸ்க்கு ₹240 வாங்கிட்டுருக்கேன். இப்போ அதில் வந்து லைனிங் வந்து ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி வந்து கேட்குறாங்க. அதனால் ₹40க்கும் லைனிங் வச்சுருக்கேன், ₹50க்கும் லைனிங் வச்சுருக்கிறேன். அதனால் ₹50 லைனிங் தான் நான் வந்து போட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புடவைக்கு ஓரம் அடிக்க ₹20, ஃபால்ஸ் வச்சு தைக்க ₹20, ஃபால்ஸுக்கு ₹40 அந்த மாதிரி தான் நான் வந்து கணக்கு போட்டுக்கிறது. ஒரு சிலர் ஃபால்ஸ்க்கெல்லாம் ₹30 அந்த மாதிரி கூட வந்து வாங்கிக்கிறாங்க ஃபால்ஸ் வச்சு தைக்கிறதுக்கு. மொத்தமாக வந்து நான் புடவைக்கு ஓரடித்து ஃபால்ஸ் வச்சு தைக்க, ஃபால்ஸ் நானே போட்டுக்க ₹80 வந்து சார்ஜ் பண்ணுறேன். அது நம்ம எப்படி வேணாலும் பிரித்து அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ₹80 சார்ஜ் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸுக்கு லைனிங் போட்டு புடவை ஓரடித்து ஃபால்ஸ் வச்சு தைக்கிறதுக்கு எனக்கு ₹370 ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிசைன் கேட்டிருந்தாங்க. டிசைன் வந்து 3 டிசைன் அவங்களே சூஸ் பண்ணியிருந்தாங்க. 3 டிசைன் தான் சூஸ் பண்ணேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இந்த டிசைன் நேற்று அப்லோட் பண்ண டிசைன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாம் வச்சு நெக்குக்கு ஒரு டிசைன். இப்போ அந்த 3 டிசைன், அப்புறம் ஒரு சாதாரணமான ஒரு டிசைன், அப்புறம் ஒன் சைடாக வர மாதிரி ஒரு டிசைன். அது எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். என்னென்ன ரேட்டுக்கு நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். இப்போ நான் எதை கம்பேர் பண்ணி இந்த ரேட் வாங்குகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன் ப்ளவுஸ் எடுத்தால் நமக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கமாக ஆயிடுது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டிச் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைனிங் சாதா ப்ளவுஸ் தைக்க எனக்கு வந்து 20 to 30 நிமிஷம் வந்து ஆகும். அதே லைனிங் ப்ளவுஸ் தைக்க அதே 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம், 3/4 மணி நேரம் வரையும் ஆகும். 3/4 மணி நேரம் to 1 மணி நேரம்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த 1 மணி நேரத்துக்கு உண்டான உழைப்பு எனக்கு ₹240. இப்போ நான் இந்த டிசைன் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ணி முக்கோணம் ரெடி பண்ணி அதை வச்சு இதில் ஸ்டிச் பண்ணி, அதுக்கப்புறமேலே இதுக்கு நம்ம பைப்பிங் கொடுத்து, அதுக்கப்புறமே அந்த அவுட்டரில் ஒரு பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டுட்டு
பீஸ் குடுத்து ஸ்டிச் பண்ணி, இந்த ஒவ்வொன்னுக்கும் நான் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அது தூக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த சென்டரா போட்டிருந்த தையல நான் இதில வந்து பிரிச்சு விட்டுட்டேன். அது நல்லா இல்ல அப்படிங்கிறதுனால. ஏன்னா வந்து நம்ம 2 கலர் மாத்தி மாத்தி வைக்கிறோம். அப்ப 2 கலர் வைக்கும்போது நமக்கு அது வந்து அந்த தையல் வந்து மாறி மாறி இருக்கிறது நல்லா இல்லாம இருக்குது அப்படின்ட்டு அத தையல பிரிச்சு விட்டுட்டு, நான் அதுக்கு வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணேன். நல்லா நீட்டா இருக்கட்டும் அப்படின்னு. நான் ஒவ்வொரு ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்து பார்த்து தான் வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி குடுக்கறது. என்னால எவ்ளோ நீட்டாவும், பர்ஃபெக்ட்டாவும் ஸ்டிச் பண்ணி குடுக்க முடியுமோ, அவ்ளோ நீட்டாவும், பர்ஃபெக்ட்டாவும் தான் வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்குறேன். இப்ப நான் வந்து இதுக்கு ரூ. 370 ஆகுது. அதுக்கு மட்டும் நான் வந்து ஒரு 4 ப்ளவுஸுக்கு மட்டும் ரூ. 600யும், 2 ப்ளவுஸ்க்கு ரூ. 550யும் போட்டு ரூ. 3500 பில் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க இருந்துட்டு என்னன்னாங்க, ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டிசைன் எல்லாம் நான் வந்து ரூ. 300 ரூ. 400க்கே தைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அ நீங்க அவங்க தைச்சிருக்கிறதுக்கும், நான் தைச்சிருக்கிறதுக்கும் பாருங்க எவ்ளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. நான் அதுவும் இல்லாம அந்த வீடியோலயே வந்து காமிச்சிருப்பேன். பாம்பாம் வச்சு தைச்சது. அவங்க எப்படி தைச்சிருக்காங்க, நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பாம்பாமே பார்த்தீங்க அப்படின்னா நெக் இவங்களுக்கு ரொம்ப பெருசு. அதனால கொஞ்சம் அகலமாவும், நீளமாவும் இருக்கும். மொத்தமா 40 பாம்பாம் வந்து ரெடி பண்ணுச்சு. ஒரு பாக்ஸ் பீஸ் கட் பண்ணி அதில் தர்மாக்கோல் பால் வச்சு சுற்றி அதை நல்லா சுற்றி எடுத்து அதுக்கப்புறமே அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸு கிளாத் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அதை அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப எவ்வளோ டைமிங் ஆகும் அப்படின்னு அதுக்காக நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறது. அப்போ நான் வந்து அந்த 1 மணி நேரத்துக்கு கூலி ஒரு ப்ளவுஸோட கூலி தான் வந்து ரூ. 240 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணேன். அப்படின்னாலுமே ரூ. 610 ரூ. 20 வந்து வருது. ரூ. 600 நான் போட்டேன். ஆனா, எனக்கு இது வந்து ஓகே அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. கரெக்டான ஒரு தையக்கூலி. எனக்கு வந்து ரொம்ப அதிகமாவும் நான் வாங்க மாட்டேன், ரொம்ப கம்மியாவும். எனக்கு எது சரின்னு படுதோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து வாங்குறது. ஆனா வந்து ப்ளவுஸு, டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு எனக்கு ஃபிட்டிங் எல்லாமே கரெக்ட்டா இருக்குது. ஆனா வந்து இந்த பீட்ஸ் வச்சு தைச்சிட்டீங்க. அத மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி குடுத்துருங்கன்னாங்க. சரின்னு சொல்லி அதையுமே ரிமூவ் பண்ணி குடுக்குறேன். இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்றது இந்த ஃப்ரைடே வந்து வெள்ளிக்கிழமை எடுக்கிறேன். வெள்ளிக்கிழமை 3 1/2 ப்ளவுஸ் தைச்சேன். மொத்தமாவே அன்னைக்கு ஃபுல் டேவுமே 3 1/2 ப்ளவுஸ் தான் தைச்சேன். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 3 1/2 பாதி ப்ளவுஸு ஒரு செட் சுடிதார் அர்ஜென்ட்டுன்னு கேட்டாங்க. அந்த சுடிதார தைச்சு குடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது மீதி இருந்த 2 ப்ளவுஸையும் கம்ப்ளீட் பண்றப்ப நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. 9 மணிக்கு மேல தான் அவங்க வந்து கேட்டாங்க, "ப்ளவுஸ் ரெடியா?" அப்படின்னு. இங்கேருந்து சேலம் டெலிவரி கொண்டு போய் குடுக்கணும். எங்க வீட்டுக்காரு கடைய க்ளோஸ் பண்ணிட்டு 9 மணிக்கு மேல வந்து கொண்டு போய் குடுத்துட்டு வரேன்னாங்க. "இவ்ளோ பில் ஆகுது" அப்படின்னு சொன்னேன். சரி லெஸ் பண்ணிக்கோங்கன்னாங்க. "இல்ல லெஸ் பண்ண முடியாது. எல்லாமே கரெக்ட்டா தான் போட்டிருக்குது. இதுக்கெல்லாம் இங்கலாம் வந்து 300, 400க்கே தைக்கிறாங்க இந்த டிசைன்லாம்" அப்படிங்கிறாங்க. அப்ப அங்கேயே குடுத்துருக்க வேண்டியதானே! அப்ப ஏன் வந்து என்ட்ட குடுத்தாங்க? அப்படின்னு எனக்கு செம்மையா ஒரு மாதிரி கோவமா, எரிச்சலா, ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த மாரி எனக்கு ஆயிடுச்சு. நீங்க பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஆனா லெஸ் பண்ணலாம் முடியாது. நான் கரெக்ட்டா தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்க வீட்டுக்காரர் இங்கேருந்து 9:30 மணிக்கு சாப்பிட்டு அப்புறம் டெலிவரிக்கு எடுத்துன்னு போனாரு. 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. 10:15 ஆயிடுச்சு. அங்க அவங்க வீட்ல குடுத்தா, சரி ஓகே எல்லாம் பரவால்ல. ஆனா வந்து ரூ. 550 ரூ. 550 தான் போட்டு ரூ. 3,300 தான் குடுப்பேன் அப்படின்னாங்க. அதுலயும் ரூ. 100 கம்மி பண்ணி 3,200 தான் போட்டு விட்டாங்களாம். நான் சொன்னேன், "இங்க பாருங்க இவ்ளோ ஸ்டிச் பண்ணியிருக்குது. இவ்ளோ நேரம் ஆயிருக்குது. ஒரு ப்ளவுஸோட காசு தான் நான் கேட்டிருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட அத வந்து காதுலயே போட்டுக்காம எனக்கு கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு. என்ன நீங்க இப்படி வந்து கம்மி பண்ணி தைச்சு தர சொல்றீங்களா? நஷ்டத்துக்கு தைச்சு தர சொல்றீங்களா? ஏன்னா என்னோட அந்த 2 நாள் உழைப்பு நான் எவ்ளோ பெயினோடையும், கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலியோடையும் கஸ்டமர் கேட்டாங்க. டெலிவரி டைமு அது வந்து நம்மளோட ஒர்க்கு அவங்கள நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்மளோட வலி எல்லாமே நமக்கு தான். நம்ம வந்து சும்மாவும் ஒண்ணும் தைச்சு தர்றதில்ல. நம்ம அமௌண்ட்டுக்காக தான் தைச்சு தரோம். ஆனா வந்து ரூ. 300 நான் வந்து கம்மி பண்ணி குடுக்குற அளவுக்கு நான் அதில எதுவுமே அவ்வளோ அளவுக்கு சேர்த்து போடவே இல்ல. கடமைக்கு நான் தைச்சிருந்தேன் அப்படின்னா கூட வந்து என்னமோ போ அப்படின்னு போயிரலாம். நான் சேர்த்தி போட்டு எந்த கஸ்டத்தையுமே கம்மி பண்றதே கிடையாது. நான் சேர்த்தியும் போடுறதும் கிடையாது, கம்மி பண்றதும் கிடையாது. இதுதான் ரேட்டு ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லிர்றது. ஆனா வந்து அன்னைக்கு அவங்க வந்து குடுக்கவே இல்ல. அப்புறமே வந்து திருப்பியும் வந்து
அந்த பீட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து குடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். சரிங்க நீங்க அத ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு வாங்கிட்டு வாங்க. திருப்பி அவங்க ரூ. 300 குடுத்தாங்கன்னா நம்ம வந்து குடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து அமௌண்ட் குடுத்தீங்கன்னா நான் குடுக்குறேன்னு சொல்லிடலாம் அப்படின்னு. அவங்க வந்து என்னன்ட்டாங்க, சரி பரவால்ல அந்த ஒர்க்கெல்லாம் குடுங்க. நாங்க வந்து நாங்களே பண்ணிக்கிறோம். இல்ல அப்படியே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி வாங்கிட்டு எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு பூராமே ஒரு 2 டேஸாவே சரியா தூங்கவே இல்ல. ஏன்னா நம்ம அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்து ஸ்டிச் பண்ணி குடுத்து, கடைசியா வந்து நமக்கு இப்படி ரூ. 300 லெஸ் பண்ணி குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கட்டமா போயிருச்சு. அதனால நீங்க வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணாலும் இந்த மாரி எல்லாம் கஸ்டமர்ஸ் வந்து இருக்க தான் செய்வாங்க. நான் பார்த்ததுலயே ரொம்ப வொர்ஸ்ட்டான கஸ்டமர் இவங்க தான். நான் சொல்லிட்டேன் உங்கள்ட்டலாம் நான் துணி வாங்கியிருக்கவே கூடாது அப்படின்னு. ஆரம்பத்துலேருந்தே நம்ம சேனல பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்து தான் வந்து ஏன்னா, இது அப்பதான் பண்றேன். நமக்கு வந்து ஒரு ரொம்ப வேலை செய்றதுக்கு ஒரு நச்சரிக்கிற மாரி ஆர்வமா இருக்கிறவங்களெல்லாம் இருக்கும். நான் வந்து நமக்கு வச்சுக்கிறதே வந்து கிடையாது. ஒண்ணு தைக்கிறதுக்கு உண்டான காசு கரெக்ட்டான டைம்ல வந்துரணும். அடுத்தது ஏதாவது ஒரு குறை நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம தைக்கிறதுல, அப்ப நமக்கு வந்து சரியா தைக்க தெரியலையோ அப்படிங்கிற எண்ணத்த நமக்கே கொண்டு வந்துருவாங்க. அந்த மாரி இருக்கிற கஸ்டமர்ட்டயும் நான் வந்து ஸ்டிச் பண்றதில்ல. எல்லாத்துக்கிட்டயுமே சொல்லிருவேன், "நீங்க ஒரு தடவ குடுத்து பாருங்க. உங்களுக்கு செட் ஆனா ஸ்டிச் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வந்து விட்டுருங்க." அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாருமே எல்லாத்துக்குமே வந்து கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணி குடுக்க முடியாது இல்லைங்களா? அதே மாரி ரேட்டும் அப்படிதான். இப்ப நமக்கு வந்து ஒரு சாப்பாடு ஹோட்டல் கடைக்கே போறோம் அப்படின்னாலும், ஒரு தோசை நமக்கு ரூ. 5க்கும் விக்கிறாங்க. அதே தோசை ரூ. 100க்கும் விக்கிறவங்க கடையும் இருக்குது. அப்ப அந்த காசுக்கு தகுந்த மாரி தான் அந்த வேலையும் வந்து அவங்க செய்றாங்க. அப்படிதான் வந்து நானும் வந்து நெனைக்கிறேன். நான் வாங்குற காசுக்கு தகுந்த மாரி தான் நான் வேலை செஞ்சு குடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். ஆனா அன்னைக்கு அவங்க வந்து எனக்கு அது லெஸ் பண்ணுனத விட இந்த இதுக்கெல்லாம் இவ்வளோ போதும் அப்படின்னு சொன்னது, நான் தைக்கிறதுக்கு அவங்க யார் ரேட் ஃபிக்ஸ் பண்றது? நான் தைக்கிறதுக்கு நான் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நான் தான் தைச்சிருக்கிறேன். அதுக்கு உண்டான உழைப்ப நான் தான் போட்டிருக்கிறேன். அப்ப நான் தான் அதுக்கான காசும் வந்து சொல்லணும் எவ்வளோ அப்படிங்கிறத. அது அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப ஒரு கோவமா வந்துருச்சு அந்த இடத்துல. உங்கள்ட்ட நான் துணியே வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு தான் நான் வந்து அந்த கஸ்டமர்ட்ட சொன்னேன். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட வந்து ஷேர் பண்ணல எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. நீங்க நம்ம சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய கஸ்டமர்ஸும் நம்ம வந்து இருக்க தான் செய்வாங்க. ஆனா வந்து இது யாருமே வந்து ஃபேஸ் பண்ண முடியாம அதிகமா விட்டுறவங்க தான் வந்து அதிகம். என்னடா இது கஸ்டமர்ஸ்லாம் இப்படி இருக்கிறாங்க. என்னத்த தச்சு என்னத்த பண்றது அப்படிங்கிற மாரி எண்ணத்த நமக்கே கொண்டு வந்துருவாங்க. அந்த மாரி நம்ம எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் வந்தாகணும். மத்தபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைலரிங் ஒரு நல்ல தொழில் தான். வீட்லேருந்து வேலை செய்றவங்க, இல்ல ஒரு கடை வச்சு செய்றவங்க அப்படின்னா, பெண்களுக்கான ஒரு நல்ல ஒரு தொழில் தான் வந்து டைலரிங். இத செஞ்சு யாரும் மோசம் போனதே வந்து கிடையாது. கண்டிப்பா வந்து கீழ இருந்தாலும் அவங்க அடுத்தது மேல லெவலுக்கு தான் வந்து வந்திருப்பாங்க. எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே வந்து பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.